அன்புக்குரியவர்களே, கோயம்புத்தூரில் ஒரு 2-3 இடத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் என்க்ளேவ்னு இருக்குங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி முதியோர் இல்லம் கிடையாது. ஃப்ரீயாக தங்க வச்சு சோறு போட்டு துணிமணி கொடுத்து பார்த்துக்கிற இடம் கிடையாதுங்க. நல்லா ஒர்க் பண்ணி பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இங்கே தனி வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம். எல்லா வசதியும் உண்டுங்க வீட்டில், ஏசி உட்பட. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்க சமைக்க வேணும், சுடுதண்ணி கூட அவங்க போட வேணும். அவங்க என்ன மெனு கேட்குறாங்களோ அந்த சாப்பாடு சுட சுட டைனிங் டேபிளில் நேரத்துக்கு வந்துடும். அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். காலையிலையும் சாயங்காலமும் நடக்கிறதுக்கு வாக்கிங் ட்ராக்கு மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. குளு குளு குளுன்னு காற்று. கோயம்புத்தூர் சொல்லணுமா? அப்படிப்பட்ட என்க்ளேவில் இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சில நேரத்தில் ஒரு மென்டல் ப்ரெஷர் வரும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஒரு கெட் டுகெதர் போடுவாங்க அங்கே இந்த வில்லா ஆர்கனைசர்ஸ். அந்த வில்லா ஆர்கனைசரில் ஒருத்தர் என்னுடைய நல்ல நண்பர். என்னுடைய பேச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணார், என்னையும் இன்னும் சில நண்பர்களையும் மாதம் ஒரு தடவை வந்து ஒரு 1/2 hour அங்கே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் கூட பேசுங்க, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொன்னார். அந்த மாதிரி நான் மாதம் ஒரு தடவை போயிட்டு ஒரு 1/2 hour பேசிக்கிட்டு இருப்பேன். இதில் ஒரு குடும்பம் எனக்கு ரொம்ப நெருங்கி பழகிட்டாங்க. அதில் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு 70 வயசு இருக்குங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணவர். அவங்க மனைவி கேந்திரிய வித்யாலயாவில் டீச்சராக ஒர்க் பண்ணவங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க வீடு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதா ஒரு ஃபீலிங். ஒரே மகன், மருமகள், ஒரு பேத்தி. ஆனால் அவங்க இருந்து ஆட்சி பண்ண வீடு அவங்க கையில் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், சில்லி ரீசனாக கூட இருக்கலாம். அதனால் என்ன பண்ணாங்க, 2 பேரும் மகன், மருமகள், பேத்தி எல்லாம் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கட்டும், வீடு சொல்லக்கூடாதுங்க, பங்களா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருந்த சேவிங்ஸை வச்சுக்கிட்டு இங்கே வில்லா வாங்கிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட பேசும்போது, சார் பையன் ஏன் பிஸ்னஸ் தான் சார் பண்ணுறான், சமீப காலமாக ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு 2 கோடி ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணிட்டான்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அனுபவ அறிவு இல்லை சார், சின்ன வயசு பையன். ஒரு நாள் நான் மனசு கேட்காம உனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ என்னப்பா லாஸ் ஆகிடுச்சு, நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமான்னு. உடனே அவன், நீங்கள் தான் என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா, இனிமே உங்களுக்கு எனக்கு ஏன்பா உங்கள் அட்வைஸு, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க. மனசு எனக்கு வேதனையாக போச்சு. நான் என்ன சார் செய்யறது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னாரு. நான் அவர்கிட்ட உடனே, சார் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னு தனியாக வந்துட்டீங்க, இப்போது ஒரு மாதம் உங்கள் உடல்நிலையை காரணம் காமிச்சு பழையபடி வீட்டில் போய் தங்குங்க. 1 மாதம் நீங்களும் அம்மாவும் போய் இருந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க. பையனுக்கு இயல்பாக சில அட்வைசஸ் கொடுங்க. கொடுத்துட்டு 1 month கழித்து நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துடுங்க, நீங்கள் விரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டேங்க. அதே மாதிரி செய்தார். அருமையான எஃபெக்ட் கிடச்சிது. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பழைய கதை ஞாபகம் வருதுங்க. ஒரு ராஜா அவனுடைய நாட்டில் எந்த வயசானவங்களும் இருக்கக்கூடாது, அவங்க வந்து வீட்டுக்கு சுமை, நாட்டுக்கும் சுமை, அதனால் அவங்கள கொண்டு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டில் விட்டுடணும், அவங்க அங்கே கிடைக்கிறத தின்னுட்டு அங்கேயே செத்து போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டான். ராஜா ஆர்டர். அதனால் எல்லாரும் கொண்டு அவங்க வீட்டில் இருக்க வயசானவங்க எல்லாரையும் காட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. ஒரு பையன், ஒரு அப்பா மட்டும் ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த பையனுக்கு அவங்க அப்பான்னா உயிர். அவனுக்கு அவங்க அப்பாவை காட்டில் கொண்டு விட மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணா, அவங்க வீட்டிலேயே ஒரு பாதாள அறை ஒன்று கட்டினான், யாருக்கும் தெரியாமல். அந்த அறைக்குள்ளே அவங்க அப்பாவை உள்ளே கொண்டு பதுக்கிட்டான், யாருக்கும் தெரியாமல், படை வீரர்களுக்கெல்லாம் தெரியாமல் பதுக்கிட்டு 3 வேளை அவருக்கு சோறு போட்டு சந்தோஷமாக இருக்கான் அப்பா கூட. இந்த ராஜா எப்படின்னா அடிக்கடி மக்களுக்கு போட்டி வைப்பார். அவர் என்ன பண்ணார், ஒரு தடவை ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணுறார். சாம்பல்ல யார் கயிறு திரிச்சு கொண்டாருங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசுன்றார். யாருக்குமே இது என்னடா பைத்தியக்காரத்தனமான ஆர்டராக இருக்குது, நாரில் கயிறு திரிக்கலாம், சாம்பல்ல எப்படிடா கயிறு திரிக்கிறது அப்படின்னு எல்லாரும் உட்காந்து மண்டை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இந்த பையன் மட்டும் அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறான் பாதாள அறையில், அப்பா சாம்பல்ல எப்படிப்பா கயிறு திரிக்கிறதுன்னு. ஒன்றும் இல்லடா கண்ணா, நல்ல கயிறு எடு நீளமாக, அதை நல்லா சுற்றி
ஒரு பெரிய தட்டில் வச்சு கொளுத்தி விட்டுருக்கும். அது எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். ஆனால் கயிறு மாதிரியே இருக்கும் இல்லையா? அதை கொண்டு ராஜா கிட்ட காட்டுறானார். பையனை அதே மாதிரி கொண்டு காமிச்சாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 பொற்காசு பரிசு கொடுத்துட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு மரக்கொம்பு கழி இருக்கு இல்லைங்களா, பச்சை கழி, அதை கொடுத்தாரு. கொடுத்து இதில் நுனி பாகம் எது அடிபாகம் எது கண்டுபிடிச்சிட்டு வரணும், அதுக்கு 1000 பொற்காசுனார். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. ஜனங்க அதாலேயே மண்டையில் அடிச்சுக்கிறதான்னு யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த பையன் மட்டும் அந்த குச்சியை கொண்டு வந்தான். அப்பாட்ட கேட்டான். அப்பா சொன்னார், அப்பா ஒரு பக்கெட்டில் தண்ணி எடு, அதில் இந்த குச்சை போடு, எந்த பகுதி மிதக்குதோ அது நுனி பாகம், எந்த பகுதி உள்ளே போகுதோ அது அடிபாகம், போ அப்படின்னார். அதே மாதிரி போய் அரசர்கிட்ட போட்டு காமிச்சான். அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு 1000 பொற்காசு பரிசு கிடைச்சது. 3வது அரசர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கடுமையாக்கும் எவனும் ஜெயிக்காமன்ட்டு கையால் வாசிக்க முடியாத வாத்தியம், கையால் வாசிக்கக்கூடாது ஆனால் வாத்தியம் வாசிக்கும், அப்படிப்பட்ட வாத்தியம் ஒன்று செய்து கொண்டாடணும், அதுக்கு 5000 பொற்காசு பரிசுன்னார். உடனே யாருக்கும் இது நடக்கவே நடக்காது, எப்படிற கையை வைக்காம மோளம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் விட்டுட்டான். இந்த பையன் மட்டும் வந்தான். அவங்க அப்பாட்ட கேட்டான். அவங்க அப்பா சொன்னார், அப்பா ஒன்று செய், ஒரு மிருதங்கம் ஒன்று ரெடி பண்ணு, அதில் சைடில் கட்டுற தோல் இருக்கு இல்லையா, அதை ஒன்றும் பண்ணாத, அந்த தோலை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு ஒரு தேன் கூடு இருக்கு இல்லையா, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து அந்த மரபாகத்தில் உள்ளே வச்சுக்கோ, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த தோலை 2 பக்கமும் இறுக்கி கட்டிட்டு ராஜா கிட்ட எடுத்துட்டு போ அப்படின்னார். அதே மாதிரி அவன் என்ன பண்ணான், தேன் கூட்டை அசைக்காமல் எடுத்து உள்ளே வச்சான். 2 பக்கமும் தோலை இறுக்கி கட்டினா அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு லேசாக இந்த மிருதங்கத்தை ஆட்டுறான், கையால் அடிக்கலை. உள்ள தேன் கூடு ஆடுது இல்லையா, தேனீக்கள்லாம் வெளியே வர்றதுக்கு பறந்து 2 பக்கமும் போய் வழி இல்லை, அந்த தோலில் போய் முட்டுது வேகமாக. அப்போ அந்த தோல்ல இருந்து நாதம், இசை வருது. ராஜாவுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. 5000 பொற்காசு கொடுத்துட்டு இது எப்படி உன்னால முடிஞ்சது, உண்மையை சொல்ல கழுத்தை விட்டுடுவேன்னார். அப்பாவை சொன்னான், என்னுடைய அப்பாவை என்னால் காட்டில் விட மனசு வரல, அவர் வீட்டில் தான் வச்சுருக்கேன், அவருடைய அனுபவ அறிவு தான் ராஜா அப்படின்னார். அப்போ தான் ராஜா அவருடைய தப்பை உணர்ந்தார். மூத்த குடிமக்களுடைய அனுபவ அறிவு நாட்டை முன்னேற்றும் அப்படின்னு அவர் அப்போ உணர்ந்தார். எல்லா வயசானவங்களையும் திரும்ப நாட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுக்க சொன்னார். அன்புக்குரியவர்களே, வயதானவர்கள் சுமை அல்ல, அவர்கள் ஒரு வரம் இல்லையா? வாழ்க வளமுடன்.